ஹீப்ரூல என்ன சார் பெனிஃபிட் இருக்கு, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் என் டாக்டர்னா, இமேஜ் கேப்சரிங் வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஸ்டேஞ்சா ஒரு பொருள் இருந்தது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தா கூட, அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட, அடுத்த டைம் வரும்போது இந்த பொருள் எங்க இருந்தது, எங்க இருந்து கொண்டு வந்தது, அதை வந்து மெமரி ரீகலெக்ஷன் ரொம்ப பினாமினலா இருக்கு. ரெண்டாவது மெமரி கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 2 days முன்னாடி அவங்க ஸ்கூல்ல சொன்னாங்க திருக்குறள் காம்படிஷன், 20 திருக்குறள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டாங்க. நம்மலாம் கோச்சிங் கிளாஸ், டியூஷனு அந்த மாதிரி அனுப்பி ஒவ்வொரு மாசமும் என்ன ப்ராக்ரஸ் அப்படி பார்த்து பழகிடும். இது அந்த மாதிரி கிடையாது. ரைட் பிரெயினை வந்து லெஃப்ட் பிரெயினுக்கு இடையில கனெக்டிவிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். சில வருஷங்களாகும். ஆனால் அந்த பெனிஃபிட் நினைச்சு நின்று நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த விஷயத்தில் அது ரொம்ப பெஸ்ட்டு. ஐ ரெக்கமெண்ட் திஸ் டு எவ்ரி பேரண்ட்ஸ். Definitely it's a good investment to your children. நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம் ஆப்ஜெக்ட்ல, பட் திஸ் இஸ் a knowledge investment which will be definitely